பௌர்ணமி அன்று இறைவனிடம் நீங்கள் எந்த முறையில் வேண்டுதலை வச்சா நீங்கள் செல்வ செழிப்படையலான்றது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதாவது இன்றைக்கி அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கு போய் எந்த ஒரு பிரார்த்தனையாக இருந்தாலும் உங்கள் மனதில் எது நினச்சாலும் அது அப்படியே நடக்கணும்னு நினச்சிங்கன்னா பௌர்ணமி நன்னாளில் நீங்கள் செய்ய வேண்டிய இந்த எளிய முறை பிரார்த்தனை மூலமாக ஈஸியாக அடைய முடியும். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நந்திக்கு பின்பக்கம், அதாவது நந்திக்கு பின்னால் பக்கம் இருக்கணும். அந்த நந்திக்கும் பின்பகுதியில் உள்ள வாளுக்கும் நடுவில் நீங்கள் இருக்கணும். அதாவது நந்தியினுடைய காதுக்கும் வாளுக்கும் நடுபாகத்தில் நீங்கள் நிற்கணும். பின்பகுதினா நந்திக்கும் லிங்கத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடாது. சிவலிங்கத்துக்கும் நந்திக்கும் நடுவில் நின்று நீங்கள் பிரார்த்தனை பண்ணும் பொழுது அந்த பிரார்த்தனை என்பது சிவனுடைய காதுகளில் விழாது. அதாவது பௌர்ணமி நன்னாளில் நீங்கள் சிவாலயங்களுக்கு போனீங்கன்னா நந்தியினுடைய இடது பக்கம் நின்று அந்த இடது பக்கத்தில் நந்தியினுடைய காதுக்கும் வாளுக்கும் நடுப்பகுதியில் நின்று நீங்கள் உங்கள் பிரார்த்தனையை வைக்கும்போது அந்த பிரார்த்தனை அப்படியே பலிதமாகும். இதனால் நீங்கள் செல்வ செழிப்பையும் அடைவீங்க, உங்களுக்கு இருக்க இடைஞ்சலிருந்து மீண்டு வருவீங்க, கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு வருவீங்க, நடக்காத காரியங்கள்லாம் கைகூடி நடக்க ஆரம்பிச்சிரும். அப்போது நீங்கள் செய்கிற தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேரடியாக லிங்கேஸ்வரர்கிட்ட போய் நின்றுக்கிட்டு லிங்கத்தை முன்னாடி உங்களுடைய குறைகளை சொல்கிறீங்க. அந்த மாதிரி யாரும் சொல்லாதீங்க. ஏன்னா நந்தீஸ்வர காதில் எதை சொல்கிறோமோ அதுதான் லிங்கேஸ்வரருக்கு போய் சேரும். இது பௌர்ணமி நாளில் நீங்கள் செய்யும்போது மிக சிறப்பாக வேலை செய்யும். இந்த முறையை இன்றைக்கி பௌர்ணமி பிரார்த்தனை அப்படின்ற பதிவாக நான் பதிவிட்டிருக்கேன். இந்த பதிவை நீங்கள் பயன்படுத்தி அனைவரும் நல்வரத்தை அடையணும், சிவனுடைய ஆசையை அடையணும். வணக்கம். இது போல் இன்னொரு வீடியோவோட எளிய ஒரு பிரார்த்தனை பரிகாரத்தோடு உங்களை சந்திக்கிறேன்.